நம்முடைய முதல்வர் உங்கள் அன்புக்குரிய ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருப்பதாக நான் கருதுகின்றேன். ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்தவுடனே எல்லாம் நடந்துவிடும் என்பதல்ல. ஆனால் இப்போதுதான் இந்த ஆட்சியில் தான் எடுத்தவுடனே எல்லாம் நல்லா நடக்கிறது. காரணம் என்ன என்றால் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். எல்லாம் வெளியரங்கமாக இருக்க வேண்டும், எல்லாம் வெளியரங்கமாக இருக்க வேண்டும், டிரான்ஸ்பரன்சி இருக்க வேண்டும், அக்கௌண்டபிலிட்டி இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு வந்திருக்கிறது. யார் என்ன செய்கிறார் என்று மக்களுக்கு தெரிய வேண்டும். அதனால்தான் லைவ் போட்டோம். டிவி டெலிவிஷன்ல எதற்காக சட்டசபையில போட்டோம் என்றால் உள்ள யார் என்ன பேசுகின்றார்கள், எப்படி நடந்து கொள்கிறார் என்று மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தான் லைவ் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆக முதல்வர் அவர்களை பொறுத்த வரைக்கும் படித்துவிட்டு கல்லூரியை விட்டு வெளியே வருகிற அந்த மாணவ மாணவியருக்கு எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க வேண்டும் என்று அதற்குரிய திட்டங்களை எப்படி தயார் செய்வதென்று உங்களை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சரை நான் சட்டசபையிலே பார்க்கிறேன். அவர் பேசுகிற போதும் சொல்லுகிற போதும் அவர் சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதை தேர்தல் அறிக்கையை தயார் செய்கிற குழுவிலே நான் இருந்தபோது, அந்த பணியை ஆற்றுகிற போது அவருக்கு இருந்த எண்ணங்களை நான் பார்த்தேன். என்ன செய்ய முடியுமோ அதை எழுதுங்கள். பொய்யான வாக்குறுதிகளை, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை, உண்மைக்கு புறம்பான வாக்குறுதிகளை சொல்லிவிட்டு வாக்குகளை பெறுவதற்காக அதை செய்கின்றோம் என்ற எண்ணம் வந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் அக்கறையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை அந்த தேர்தல் அறிக்கை குழுவின் மூலமாக நான் பார்த்தேன். அவருக்கு எல்லா விவரமும் தெரியும். அடுக்குமொழியிலே பேசினால்தான் அரசியல்வாதி என்ற காலம் எல்லாம் போய்விட்டது. உங்களுக்கு புரிகிற மொழியிலே பேசுகிற முதலமைச்சரைத்தான் மக்கள் இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நீங்கள் விரும்புவதை பேச வேண்டும். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அந்த எண்ண ஓட்டத்தை ஒரு சாதாரண லாங்குவேஜ், கலோக்கியல் லாங்குவேஜ், சாதாரணமாக பேச வேண்டும். அதைத்தான் மக்கள் விரும்புகின்றார்கள். அதைத்தான் செய்கிற ஒரு முதலமைச்சராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். இந்த பேரவை தலைவராக பொறுப்பிலே நான் அமர வேண்டும் என்று என்னை இதற்காக தயார்படுத்தி அமர வைத்திருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், அந்த பொறுப்பை எனக்கு அளித்த முதல்வருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன்.